பியூட்டிஃபுல்லான தேர்ஸ்டே பாபா கார்ட்ஸ் எல்லாமே எப்படி வாங்க இன்னைக்கு பாபா ரீடிங்ஸ் உங்களுக்காக. ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்க்கு என்னுடைய மனதார நன்றிகள். நம்ம வீடியோஸை இன்னும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பாபா கார்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய எண்ணங்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் பதில் தேவை இல்லையா? ஸோ நீங்கள் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சூஸ் பண்ணுறது? ஒன்றா மனசில் ஒரு கேள்வியை வச்சுட்டு ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்கள். இட் கேன் பி 1, 2 or 3. ஏன்னா 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. இல்லை என் மனசில் எதுவுமே இல்லை, ரேண்டமாக ஒரு 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யூ. தீஸ் கார்ட்ஸ் ஆர் யோர்ஸ். த ரீடிங்ஸ் வில் பி டன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு ஆன்சர்ஸை எதிர்பாருங்க. சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச உடனே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கான 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இதோ. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த கார்டை பார்த்தோன்னே ஒரு செம சந்தோஷம் வருது தெரியுமா? சொல்லக்கூட வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ குஷியாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய தொடக்கம் தேவை, நியூ பிகினிங்ஸ் தேவைப்படுதுங்க. சம்வேர் என்னதான் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம உட்காந்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு புதிய மாற்றம் நம்ம எல்லாருக்கும் தேவை. பட் அந்த புதிய மாற்றம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருமா என்ன? இஸ்ன்ட் இட் அ ஸ்ட்ரகிள்? நிறைய விட்டு கொடுக்கணும், நிறைய யோசிக்கணும், நிறைய மாற்றங்களுக்கு நம்ம தயாராக இருக்கணும். we need to ask for help. ஆக்சுவலி இந்த புதிய தொடக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான விஷயங்களையும் தாண்டி அதோடு சேர்ந்து வரக்கூடிய மற்ற விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கான பாபா கார்ட்ஸ். யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அண்ட் எங்கெங்கே உங்களுக்கு தடைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ, ஏன்னா நியூ பிகினிங்ஸ்ன்றது அங்கேயே இருக்குது, நம்ம தான் அதை போய் எடுத்துக்கணும். நியூ பிகினிங்ஸ் நம்மளை தேடி வராது, எதுவுமே நம்மளை தேடி வராது, நம்ம தான் அந்த இலக்கை போய் அடையணும். ஸோ நடுவில் நிறைய தடைகள் இருக்கும், அதெல்லாம் தடைகளாக கன்சிடர் பண்ணாமல் அப்படியே நெளிஞ்சு வலிஞ்சு போய் அந்த இடத்துக்கு நம்ம போய் நிற்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கவனம் செலுத்தணும். அண்ட் ஆல்சோ வி ஹவ் டு பி அவேருங்க. என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, தேவைகள் என்ன, எது வேண்டாம், இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். இதில் 2 முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். புதிய தொடக்கங்கள் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நம்மளை நம்ம நம்பணும். நம்ம அப்படின்ற போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வலிமைகள், நம்மளுடைய வீக்னஸை கூட நம்ம நம்பணும். சரி, இது என்னோட வீக்னஸ், பரவாயில்ல, இதை உடச்சு நான் எப்படி வெளில வரணும் அப்படின்றத யோசிக்கிறது. 2வது நம்மளுடைய பயங்களை தகட்டி போகிறது. பயங்களா? எல்லாருக்கும் பயங்கள் இருக்கு, எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுவோம். பட் அந்த பயம் நம்மளை நிறுத்தி ஒரு இடத்துல கட்டி போடுற பயமாக இருக்கக்கூடாது. சரி, அடுத்து இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்விகளுக்கான பயமாக இருக்கும்போது நம்ம மைண்டே புதிய தொடக்கங்களுக்கு தயாராகிடும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி வெளியில் உதவி கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். புரியாத விஷயத்துக்கும் தெரியாத விஷயத்துக்கும் செய்ய முடியாத விஷயத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். your life is going to be beautiful with new beginnings. Also ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் உங்கள் லைஃப்பில் மிக விரைவில் வரப்போகுது. தயாராக இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி டு பிகம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, டைப் பண்ணுங்கள். உங்கள் டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போதும் அதுதாங்க தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல யூ ஃபீலிங் வெரி டயர்ட். நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஐ ஹவ் கிவன் இட் மை பெஸ்ட். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பரீட்சையாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை மற்றவர்களை இப்படி நான் இல்லை, என்னை இப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்களாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் அப். இல்லை என்னால் முடியல, கடைசியாக ஒரு தடவை இழுத்து பார்க்குறேன், என்னால் முடியுதா பார்ப்போம் அப்படின்னு உங்களுடைய அந்த இயலாமை உங்களை தடுத்து நிறுத்துது. அந்த இயலாமை நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா தோண்ட தோண்ட புதையல் கிடைக்க போகுது. இன்னும் 2 கிலோமீட்டர், இன்னும் 1 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 0.5 கிலோமீட்டர்ஸ் போனால் நம்மளுடைய இலக்கை நம்ம அடைஞ்சிருவோன்ற நேரத்தில் டோன்ட் கிவ் அப். இந்த ரீடிங்கை நீங்கள் கேட்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் நாட் கிவ் அப், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இன்னும் ஹார்டராக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா
உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தெரியுது. பட் ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. இது ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக கூட தெரியுது. ப்ராபப்ளி சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப பயந்த விஷயங்கள், பயந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதை விட்டு இன்னும் உங்களால் வெளியில் வர முடியல. ப்ராபப்ளி அது உங்களை விட்டு போகணும் தான் நீங்கள் இன்னும் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுறீங்களோ. ஏன்னா சின்ன வயசில் சில பேர் வந்து பயமுறுத்தி பயமுறுத்தி வளர்ந்து, ஒரு சில குழந்தைங்க வந்து அந்த பயத்தோடையே வளர்ந்துரும். ஒரு சில குழந்தைங்கனால அந்த பயத்தோடையே வாழ முடியாமல் ரொம்ப வேற லெவல் அக்ரெசிவ்னஸோட வளர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ்னஸ் உங்களுக்கு இருக்கா? இல்லை ரொம்ப பயந்துருக்கீங்களா? நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆல் செட் அண்ட் டன் உங்கள் கார்ட்ஸில் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆல்சோ உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. யூ லுக் கன்ஃபியூஸ்ட். எனக்கு எது வேணும் எது வேணான்ற கிளாரிட்டி எனக்கு இல்லை எது பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான அவுட்கம் வரும், எது கரெக்ட் சாய்ஸ் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லாத தன்மை உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது எல்லாமே ஒரு மாயை தான். நீங்கள் டெசிஷன் எடுத்தாலும் இப்போ அது ரியலிஸ்டிக்காக இருக்காது. நீங்கள் சரி ஐ வில் ட்ரை அப்படின்னு நீங்கள் பண்ணாலும் உங்களை விட்டு விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுடைய இலக்கு அந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம தான் அதை போய் பிடிச்சிக்கணும். அது நம்மக்கிட்ட வராது. நம்ம தான் தேடி போய் அதை பிடிக்கணும். ஸோ ஸ்டார்ட் மேக்கிங் கிளியர் சாய்ஸஸ். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்றதுல கவனம் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? கற்பனை திறன் நிறையா இருக்கா? தவறில்லை. பட் அதுலேயே நம்ம மூழ்கிடக்கூடாது. அது வாழ்க்கை இல்லை, அது ஒரு மாயை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் திருப்பி திருப்பி உங்கள் கார்ட்ஸில் எனக்கு தெரிகிறது பயம்தான். பயப்படாமல் போல்டாக இருங்க. ஆல்சோ கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதோ அப்படின்னு எனக்கு தோணுது. சில நேரத்தில் உங்களுக்கு தேவையான மரியாதையை நீங்கள் தாங்க அடித்து வாங்கணும். அடித்து வாங்குறீங்களோ, மிரட்டி வாங்குறீங்களோ, உருட்டி வாங்குறீங்களோ, உங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பாப்புலர் தான், உங்களை எல்லாருக்குமே தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப அம்பிஷியஸாக தெரியலாம். ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். பட் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இட் இஸ் ஓகே. அதை நார்மலைஸ் பண்ணுங்கள். எல்லா நேரமும் நம்ம வந்து அப்படியே எஸ் என்னால் முடியும் அப்படின்லாம் இருக்க முடியாது. சில நேரத்தில் நமக்கு வந்து வீல் ஃபீல் அப்செட், வீல் ஃபீல் என்ன நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற எண்ணம்லாம் வரும். பட் அந்த எண்ணத்தையும் அடித்து நீங்கள் வெளியில் வரணும் பாருங்கள். அங்கே தான் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு ஜெல்லசி. அண்ட் யாரையாவது பற்றி காசிப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கா? அவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது? அவங்க மட்டும் எப்படிலாம் ஃபோட்டோ போடுறாங்க? என்னால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியலையே. விடுங்க, இது ஒரு டைம் பீயிங் தான். உங்கள் வாழ்க்கையில் மிரக்கிள்ஸ் நடக்க போகுதுன்றது தான் பியூட்டிஃபுல்லாக பாபா கார்ட்ஸ்லேயே வந்துருச்சு. கொஞ்சம் ரிஸ்க் எடுங்கங்க. கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்க பழகிக்கோங்க. யூ ஹாவ் டு ஆஸ்க். இன்ஃபேக்ட் இந்த நியூ பிகினிங்ஸ் கார்டை பார்த்தோன்னே எனக்கு மனசில் பட்ட விஷயம், கேளுங்க, ஆஸ்க் அப்படின்னு. யாரை பற்றியும் காசிப் பண்ணாதீங்க. அண்ட் யாரை பற்றியும் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. இவங்களை நம்பி போனால் நமக்கு இது கிடைக்கும், இவங்க நமக்குள்ளே இருந்தால், நம்ம கூட இருந்தால் நம்ம இதெல்லாம் சாதிக்க முடியும். டோன்ட். யாரை பற்றியும் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாதீங்க. ஆல்சோ உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும்ல, அதில் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் இருக்கட்டும். நீங்கள் அதில் எப்போ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போது உங்களால் மற்ற விஷயங்களில் கவனத்தை கம்மி பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு பயங்கள் இருக்குல்ல, அந்த பயம் இல்லாமல் போயிடும். அண்ட் ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் பார்க்குறேன். இந்த பயங்கள் ஒன்று இருக்குல்ல, அதை வெளியில் யார்கிட்டயாவது சொல்லணுன்னா சொல்லி அந்த பயத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னா ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ளே ரொம்ப வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை தான் ஹர்ட் பண்ணும். அண்ட் எல்லாத்தையுமே உடனே இப்போவே இந்த நிமிஷமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஆல்சோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. யூ ஆர் லிவிங் அ பியூட்டிஃபுல் லைஃப். மற்றவர்களுக்காகது எப்போ நல்ல விஷயம் நடக்கும்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்போ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு. உங்கள் கார்ட்ஸ் முழுக்க நான் பார்க்குற ஒரே விஷயம் பயம்தான். ஆல்சோ ஒரு கோபம் அப்படியே மனசுக்குள்ளே டைட்டாக வச்சுருக்கீங்க. அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அது நமக்கு வேண்டாம். அது வந்து நம்மளை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே இழுத்துக்கிட்டு போகும்.
அப்படியே நம்மளே நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும்னு நினச்சா கூட முடியாத அளவுக்கு ரொம்ப கீழே கூட்டிகிட்டு போயிடும். ஆல்சோ உங்களுடைய ஃபேவரபிளான ஒரு எலிமெண்ட் பஞ்சபூதத்தில் எதுன்னு பார்த்தா ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த ஃபயர் உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கும்போது நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியமாக புதிய தொடக்கங்கள், எஸ், அதையும் உங்களால் சாதிக்க முடியும். தூங்குங்க, நல்லா தூங்குங்க. இயற்கையோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த பயம்னால உருவாகக்கூடிய நெகட்டிவ் சைட் பிளாக்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்களுக்கே தெரியும், திருப்பி திருப்பி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். பட் தூக்கமின்மை, சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் செய்யாதீங்க. உங்கள் உடம்பை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க. செல்ஃப் டவுட்டை தவிர்த்துருங்க. உங்களுடைய எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா புதிய தொடக்கங்கள் இந்த மெசேஜிலிருந்து உங்களுக்கு தொடங்குன்றதை நம்ம நம்பலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் டூ கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். பியூட்டிஃபுல். ஆக்சுவலி உங்கள் கார்டை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோன்ற வார்த்தை என்ன தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க, எதையோ விடாமல். இது என்னை விட்டு போகக்கூடாது. ஆனால் அது உங்களோட இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல. எஸ், ஐம் டாக்கிங் அபவுட் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள். பழசை தூக்கி போட்டால் தானே புதிய விஷயங்கள் நமக்குள்ளே வர முடியும். பழைய விஷயங்களே குப்பை தொட்டி மாதிரி சேர்த்துக்கிட்டே இருந்தால் அந்த குப்பை நிரம்பி வழியும் இல்லையா? அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு மாற்றம் வேணுமா வேண்டாமா? வேணும்னா முதல்ல இவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இன்ஃபேக்ட் இந்த மாற்றங்களை நீங்களே அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. பட் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மாற்றங்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். பட் இந்த மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரும். எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் திஸ். பட் பயப்படக்கூடாது. யூ ஷுட் நாட் பி அஃப்ரேட் டு ஃபேஸ் சேஞ்சஸ். அதை தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப ரெகுலராகவே எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நொடிக்கு நொடி நம்ம மாற்றங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். முதல்ல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் டீக்ளட்டர் பண்ணணும். ரொம்ப குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. டு யூ ஃபீல் எக்ஸாஸ்டட், மென்டலி எக்ஸாஸ்டட், ஐ நீட் அ பிரேக் அப்படின்ற மாதிரி தோணுதா? அதுவும் மண்டைக்குள்ளே, உடல் ரீதியாக இல்லைனாலும் ஒரு கோடி விஷயங்கள் மண்டைக்குள்ளே எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே உங்ககிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. யூ நீட் அ பிரேக். முதல்ல இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபிசிக்கல் டீடாக்சிஃபிகேஷன். முடிஞ்சால் உங்கள் உணவில் ஒரு சில உணவுகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். இரண்டாவதாக ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யோகாவாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், ஜும்பாவாக இருக்கலாம், எக்ஸசைஸாகவே இருக்கலாம், ஏரோபிக்ஸாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இல்லை சிம்பிளஸ்ட் வாக்கிங். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இது முதல்ல உங்களுக்கு தேவை அப்படின்றது தான் பாபா கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். ஒரு ஃபிசிக்கல் டிசிப்ளின் இருந்தால் தான், உடல் ரீதியாக ஒரு டிசிப்ளின் உருவானாதான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் உங்களை தேடி வரும். இல்லை நீங்கள் அதை ஈஸியராக அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாபா கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் முன்னோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டிங்களாம். ஏன்னா உங்களுடைய இன்டென்ஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நடக்கலையா, சரி நடக்கலை, அடுத்து என்ன அப்படின்னு யூல் கீப் மூவிங் ஃபார்வர்ட் இட் சீம்ஸ். ஸோ ஏன் நம்ம அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட இன்னுமே நம்ம வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? ஆல்சோ எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஒரு விஷயத்த மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப வித்தியா, தெனாலிராமன் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு சில விஷயங்களை இன்டெலிஜென்ட்டாக கன்வே பண்ணியிருப்பார். அந்த மாதிரி புது விதமாக உங்களுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துங்க. உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போதே நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்றத நான் கவனிக்க வரேன். அப்போது அந்த இன்டெலிஜென்ஸை நீங்கள் எவ்வளோ அழகாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப கிளியராக தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் மனசில் இப்போ புதிய புதிய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். நிறைய ஐடியாஸ், எண்ணங்கள்ன்ற விட நிறைய ஐடியாஸ், ஒரு வேளை பிஸ்னஸ் ஐடியாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒர்க்லேயே நிறைய தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கலாம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக உங்கள் மைண்டை நீங்கள் யூஸ் பண்ண டைம் இதுதான். பட் சில நேரம் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக கூட உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கிறனால ஒரு சில விஷயங்களை மறக்கக்கூடும். அது மாதிரி மறந்துட்டோன்னா ஒரு சில விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்த கம்யூனிகேட் பண்ணலை, யாருக்கோ சொல்லலைன்னா கூட
இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் மிக மிக அவசியம். எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சில விஷயம் மறந்து போதா எழுதி வைங்க. ஓகே. அண்ட் சில நேரத்தில் ஐ யூ ஃபீலிங் பவர்லெஸ், எனக்கு என்ன பவர் இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு கண்டினியூஸாக நீங்கள் ரீதிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்கு முதல்ல ஸ்டாப், ஒரு பிரேக் போடுங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ், உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், இது உங்களுக்கு தெரியுமா? இதை நான் எல்லாருக்கும் எல்லா மெசேஜஸ்லையும் நான் சொல்ல முடியாது. உங்கள் கார்ட்ஸில் அது இருக்குது. நீங்களே உங்கள் கார்ட்ஸை பாருங்கள். நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டும் கூட. அதனால தான் உங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்களோ இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களோ உங்களால் கவனிக்க முடியல. கொஞ்சம் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒன்றா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குடும்பம் குடும்பம், இவங்களுக்கு அது சரியில்லை, அவங்களுக்கு அது சரியில்லை, இவங்களுக்கு இது செய்யணும். போதும், உங்களையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இல்லை யாரை பற்றியுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி தேவைங்க, ஒரு பேலன்ஸ் தேவை. நம்மளை சுற்றியும் மனிதர்கள் வேணும். நமக்கான நேரத்தையும் நமக்கு ஒதுக்க தெரியணும். எல்லாருக்காகவும் எல்லா நேரமும் நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு விஷயத்துலையோ இடத்துலையோ நம்ம காணா போயிடுவோம். ஸோ உங்கள் கார்டு முழுக்க எனக்கு ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இந்த ஃபோக்கஸில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? லைஃப் வில் பி மச் பெட்டர். ஆல்சோ ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் உருவாக்கிக்கணும். அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் ரொம்ப ஸ்டேபிளாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. நான் எப்போவுமே நம்மளுடைய கிளாஸஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ரீடிங்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சில கார்ட்ஸ் வரும்போது சேவிங்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசுவேன். நீங்களும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் பசங்களுக்கும் சேவிங்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதம் மட்டும், போன மாதத்துலேருந்து இந்த மாதம் கோல்டு 1 கிராம் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். அப்போது அடுத்தடுத்த லெவல் ஃபினான்ஷியலாக நம்ம எவ்வளோ ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ தேவையில்லாமல் எங்கெல்லாம் பணம் வந்து செலவாகுதோ அதெல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கீங்க. அகெயின் உங்கள் காசை பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கீங்க. உங்கள் தாட் ப்ராசஸ்லேயே இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா நேரமும் அந்த மாதிரியான மனிதர்கள் கிடைப்பாங்களா? நம்மளுடைய அந்த இன்டலெக்சுவல் புத்திசாலித்தனத்துக்கு ஈக்குவலான மனிதர்களை எல்லா நேரத்துலையும் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. எல்லா நேரமும் அவங்க கிடைக்கவும் மாட்டாங்க. ஒன்றா அந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் உருவாக்குங்க, இல்லை நீங்கள் தான் அதுக்கு ஈக்குவலான பர்சனாலிட்டினா அதோடு அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆல்சோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு உங்கள் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக இன்னும் ரிலாக்ஸ்டாக லைஃப் இன்னும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு பயஸும் இல்லாமல், எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் லைஃப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ உங்களை சுற்றி ஏதோ ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டே இருக்கு. நீயா நானா, அதில் ஒன்றா நீங்கள் இன்வால்வ்டாக இருப்பீங்க, இல்லை கண்டிப்பாக உங்களை சுற்றி இது நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த நீயா நானான்ற போட்டிக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. போகாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். என்னைக்கு அந்த போட்டிக்குள்ளே நீங்களும் போய் மாட்டிக்கிறீங்களோ, சிக்கிக்கிறீங்களோ, அன்னைக்கு ஒரு டாலரன்ஸ் உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். இப்போதைக்கு எல்லாமே தாங்குவீங்க, பட் அந்த ஒரு டைம் வரும்போது இல்லை என்னால் முடியாது, என்னை விட்டுருங்கன்ற ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இன்னும் லைஃப்பை ரொம்ப ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். நிறைய பிளானிங் தேவை. குயிக் திங்கிங் இருக்குது உங்ககிட்ட, டக் டக்குன்னு யோசிக்கக்கூடிய அந்த திறமை இருக்குது. பட் சில நேரம் மேனிப்புலேட் பண்ணுறீங்களா? ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா அது உங்களுக்கு எப்படி ஃபேவரபுளாக மாற்றிக்கணுன்றது நல்ல விஷயந்தான். பட் அது பொய்யான வகையில் மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணி மற்றவங்கள ஏமாற்றி பண்ணக்கூடாதுன்றதுல கவனம் செலுத்துங்க. இல்லை இந்த மாதிரி வேற யாரோ உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒன்றா யூ கிரியேட் அ வேல்யூ ஃபார் யோர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கான வேல்யூ கிரியேட் பண்ணுங்கள். இல்லை டிமாண்ட் ரெஸ்பெக்ட். உங்களுக்கான மரியாதையை நீங்கள் நிறைய இடத்துல விட்டு கொடுத்துட்றீங்க. இது உங்களுக்கே ரொம்ப ஒரு ஹர்ட்ஃபுல்லான விஷயங்க. அது மேல் நோக்கி பார்க்கும் போது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அப்பப்போ வந்துட்டு போதா, அப்போது உங்களுக்கான மரியாதை, இது எனக்கு தேவை, இது என்னோட டியூ ரெஸ்பெக்ட், இது எனக்கு தேவை அப்படின்றத அடித்து வாங்குங்க. அடிங்கன்னா லிட்ரலாக அடிக்கிறது இல்லை, பேசி வாங்குங்க அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஆல்சோ நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குது, யாரை கேட்குறதுன்னு உங்களுக்கு தெரியல. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போங்க. நீங்கள் தேடுற எல்லாத்துக்குமான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நம்ம நினச்ச நேரத்தில் கதவு திறந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு தேடல்.
தேடிக்கிட்டே இருப்போம். வில் கீப் சர்ச்சிங். திடீர்னு அது நம்மளை நோக்கி வரும். அண்ட் நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்படுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் காட்டுது, நீங்கள் தான் அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் லிஸ்னிங் டு தி யூனிவர்ஸ், லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குங்க. அண்ட் உங்கள் கார்ட்ஸ் முழுக்க நான் பார்க்குற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? செட் யோர் பவுண்ட்ரிஸ். நீ இவ்வளோதான், உனக்கு இவ்வளோதான் இடம், இதுக்கு மேலே நீ என் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது அப்படின்றத ரொம்ப கிளியராக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் தான் அதை செட் பண்ண முடியும். ஓவர் ஜெனரஸாக இருந்தீங்கன்னா, எல்லாமே ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஹார்ட் சக்கராவும் த்ரோட் சக்கராவும் நீங்கள் தான் பிளாக் பண்ணிப்பீங்க. ஸோ கிவன், மற்றவர்களுக்கு அந்த ஸ்பேஸை முதல்லயே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, என்றைக்குமே உங்களால் ஒரு பவுண்ட்ரியை வரையவே முடியாது. இவ்வளோதான் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வளர ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் உங்ககிட்ட தானாக வந்துடும். இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லிவிட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கும் இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், நீங்கள் செத்ரி கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். எவ்வளோ ஸ்ட்ராங்கான, ரொம்ப போல்டான ஒரு கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? செல்ஃப் ரியலைசேஷன். நீங்கள் நிஜமாவே யாருன்றத நீங்கள் இந்த நேரம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். புரியலன்னா திஸ் இஸ் த டைம் உங்களை பற்றி நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லசி, பொறாமை, க்ரீட், இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம், இதெல்லாமே நீங்கள் மாற்றணும். ஜெல்லசி எல்லாமே மாற்றணும். இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயம் என் மனசுலேயே இல்லை, நான் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே அப்படி கிடையாதுங்க. ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு சரி நம்ம லைஃப் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரக்கூடும். எல்லா நேரமும் 24 மணி நேரமும் அந்த தாட் ப்ராசஸ் இருக்குமானா கிடையாது. பட் கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் எல்லார் மனசுலையும் இருக்கும். சில நேரத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாத, இல்லை இந்த மாதிரியான எண்ணங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எண்ணமும் நமக்கு வேணுங்க. we just have to be desire free at times. desire freeன்னு சொல்கிறத விட desire கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். எது அவசியம், எது அத்தியாவசியம், எது தேவை, எது ஆசை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே our life will become better. அதே மாதிரி எங்கெங்கே ரொம்ப ஈகோ தலை தூக்கி ஆடுதோ அதை அப்படியே அடக்கி, இது நமக்கு தேவையில்லை. ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால். ஸோ ரொம்ப நான் தான் அப்படின்ற ஒரு அகம்பாவத்தை கொஞ்சம் அடக்கிட்டு, நமக்கு என்ன வேணும், எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் கவனம் செலுத்தினாலே நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீ நிஜமாவே யார், உனக்கு நிஜமாவே என்ன வேணும், நீ லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற, இதெல்லாம் ரொம்ப ஃப்ராங்காக நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டீங்கன்னா லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். ஒரு கிஃப்ட், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே ஒரு கிஃப்ட் அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது பிடிக்குமா தெரில, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஏன்னா அட்வைஸுன்றதை விட உங்களுக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. யாரோடைய சந்தோஷத்துக்கும் யாரோட வாழ்க்கைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு நம்ம அது நம்மளுடைய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பார்ட்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு தான் நம்ம அவங்கள டியூன் பண்ண முடியும். அதுக்கு மேலே அந்த டியூனிங் செட் ஆகுதா இல்லையா, எப்படி வாழ்க்கையை மாற்றிக்கணுன்றது அவரவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், நீ எனக்கு இதெல்லாம் செய் அப்படின்னு முதல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் பணத்தை எப்படி சேமிக்கணும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் இருக்கட்டும். அண்ட் ரொம்ப பொசசிவாக இருக்கீங்களோ தெரில, உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எல்லா கார்ட்ஸ்லையும் அதுதான் தெரியுது. அந்த பொசசிவ்னஸ் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு போக முடியாமலும், இல்லை ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? அண்ட் ஆல்சோ லேர்ன் டு பேலன்ஸ். எது முக்கியம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, எது ஆசை, எது அத்தியாவசியம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு ஸ்டேபிள் இன்கம், உங்களுக்கான ஒரு நிரந்தர வருமானத்தை எப்படி உருவாக்கிக்க முடியும், இல்லை அந்த நிரந்தர வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். பட் உங்களை யாராலையும் மிஞ்ச முடியாது. அண்ட் நீங்களும் மற்றவங்க உங்களை மாதிரி இருக்கணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அதுவும் எல்லா நேரமும் நடக்கிறது கிடையாது. ஆல்சோ உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய ஆசைகள் இருக்குது, சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைவேறணும், எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க.
ஆல்சோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசைன்றது ஒரு சின்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கலாம், ஓடி பிடிச்சி ஆடுறதா இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இல்லை அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் இல்லை, ஸோ அது ரொம்ப ஏங்குறீங்க அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு வெளியில் போக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் அதை இன்னும் வெளியில் போகிறதுனா லிட்ரலாக வெளியில் ட்ராவல் பண்ணுறதோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது கற்றுக்க ஆரம்பிங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் சும்மா வராங்க போகிறாங்க அப்படி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சதே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கர் கமிட்மெண்ட்ஸை தான் நீங்கள் என்றைக்குமே விரும்பியிருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கர் கமிட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் ரொம்ப ஓவர் பொசசிவாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கர் கமிட்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. எவ்ரிபடி நீட்ஸ் தியர் ஸ்பேஸ். எல்லாருக்குமே அவங்களுடைய ஸ்பேஸ் தேவைப்படுது. அண்ட் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுதான். அண்ட் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல், சரி இது நடந்துருச்சா அடுத்து என்ன அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் மோர். அண்ட் எல்லாத்தையுமே அப்புறம் தள்ளி போடாமல், அப்புறம் தள்ளி போட்டிங்கன்னா ப்ரோக்ரெஸ்ஸே இருக்காது. ஸோ அப்புறம் தள்ளி போடாமல் அந்தந்த வேலையை அப்பப்போவே செய்யுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் காதை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த அத்தாரிட்டியை ரொம்ப அழகாக தான் காட்டுறீங்க, வெளிப்படுத்துறீங்க. நான் சொல்கிறது தான் அப்படின்னு இல்லாமல் இப்படி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொல்கிறீங்க. பட் எல்லா நேரமும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மற்றவர்களுக்கு அது சில நேரம் கசப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். அண்ட் யாராவது உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி கிடையாது, நீ பண்ணுறது தப்பு, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது உங்களுக்கான ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஒரு காலம். இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு எந்த இன்செக்யூரிட்டியும் இருக்காது. லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாறும். அண்ட் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை விட நேர்மையாக இருக்காங்களா, நேர்மையாக இருக்கிறவங்களும் அவங்களோட மட்டும் பழக ட்ரை பண்ணுங்கள். மற்றவர்கள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால இவங்க அவங்கக்கிட்டையும் அவங்க இவங்கக்கிட்டலாம் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சில நேரத்தில் அது ஒர்க் ஆகாது. எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உங்களோட எமோஷன்ஸையும் நீங்கள் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய நேரத்தில் ரொம்ப பொறுமையாக ரொம்ப காமாக பேஷண்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்கும். இதில் இன்டல்ஜ் பண்ணிக்காதீங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி சில நேரத்தில் ஒரு சைடை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இடத்துல இருக்கட்டும், நீங்கள் போங்க, பழகுங்க, வந்துருங்க. எல்லாரையும் சேர்த்து வைக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் அது செட் ஆகாது. அண்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக இருக்க வேண்டிய காலம் இது. தேவையில்லாமல் எந்த இடத்துலையும் பொய்யோ அதை மாதிரி நம்ம சொல்ல போகிறதில்ல. பட் திடீர்னு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு சில நேரம் சில விஷயங்களை சொல்லக்கூடும். அதை பண்ணாதீங்க. அண்ட் உங்கள் ஹெல்த் திருப்பி அதையும் கார்ட்ஸில் பார்க்குறேன். உங்கள் ஹெல்த்தை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர் யூ ஃபீலிங் விக்டமைஸ்ட்? யாரோ பண்ண தப்புக்கு நான் இப்போ இதை வந்து ரீபே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் என்னை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலி அது வந்து பொய் கிடையாது, அதுதான் உண்மை. யாரோ ஒருத்தவங்க கோவத்துக்கு நீங்கள் பலியாடாகிறீங்க. அதை என்னமே டோன்ட் அலவ் இட். பிகாஸ் நீங்கள் தான் வந்து ஒரு அடுத்த லெவல் எடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கீங்க. பண்ணுற எல்லாருமே அவங்க லெவலுக்கு மாறி போயிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் தான் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ யார்கிட்டையும் சரண்டர் பண்ணாதீங்க. நீ என்னை பார்த்துக்கோ, நீ தான் எனக்கு எல்லாம். இது வந்து டயலாக்கு இல்லை படத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் நிறையா இமோஷ்னல் பிளாக்கேஜஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்க. இப்போவே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை யாரோ ஒருத்தவங்க கண்டினியூஸாக அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னது இது அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் இல்லாத, ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லாத, ஒரு இமோஷ்னலாக ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு சிச்சுவேஷனை நான் உங்ககிட்ட பார்க்குறேன். இட் இஸ் டைம் டு கம் அவுட் ஆஃப் இட். யாராவது உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பவரே கொடுக்காம உங்களை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை உங்களை ரொம்ப பேர்டன் பண்ணுறாங்க, உங்களை சைலண்ட் ஆக்குறாங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், இட் இஸ் டைம் டு கிவ் அப். அந்த இடத்துல உங்களுக்கு வேலை இல்லை. உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். கேட்குறாங்க கேட்கல, ஒப்பீனியன்ஸை வாய்ஸ் அவுட் பண்ணுறது உங்களுடைய விஷயம். அண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. ஸோ அதுலேயும் கவனம் செலுத்துங்க. ஆல்சோ இந்த நேரத்தில் நான் இதை சொல்லியே ஆகணும். நீங்கள் ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு எண்ண அலைகளுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதை விட்டு
இல்லை இதை வந்து நீங்கள் இதுதான் உங்கள் லைஃப்பை வந்து ரேதர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப கிளியராக சொல்லணும். அதை விட்டு வெளியில் வாங்க. ஏன்னா அது உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகிடும். இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. ஒரு கில்ட் ஃபீலிங்லேயே இருப்பீங்க. ஐயோ இதை நான் இன்றைக்கி செய்யலையே, இதனால எனக்கு ஏதாவது தப்பாயிடுமா, அந்த மாதிரி நினைக்காதீங்க. அது எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு சில பேர் காலைல எழுந்தோன்னே தண்ணி குடிப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, இல்லை ஸ்லோகங்கள் கேட்பாங்க. எவ்வளவோ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸாக கூட இருக்கலாம். இது இப்போ பண்ணலன்னா எனக்கு தப்பாயிடுமே, அந்த மாதிரி உங்களுடைய பிலீஃப்ஸ்லையும் உங்களுடைய தாட்ஸ்லையும் ரொம்ப அதை வந்து உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தேவை. அண்ட் மற்றவர்கள்கிட்ட இஃப் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் டாக் அண்ட் ரீகெயின் யுவர் பவர், முதல்ல உங்கள் எண்ணங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு பவர் தேவைப்படுது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப சீக்கிரம் ஒரு விடை கிடைக்க போகுது, ஒரு தீர்வு கிடைக்க போகுது. யூ ஆர் கோயிங் டு பி ஃப்ரீ அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஆல் திஸ் ப்ரெஷர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கும் இந்த ரீடிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.